தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரபல ரவுடி டி சிங் ராஜா எங்கே இருக்கிறார் என்று சஜித்திடம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல ரவுடி டி சிங் ராஜா பதுங்கியிருப்பது எங்கே என்று தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். கைதான சதீஷிடம் விடிய விடிய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். டி சிங் ராஜா எங்கே இருக்கிறார் என்பது குறித்தான தீவிரமான விசாரணையானது தற்போது துவங்கி இருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல ரவுடி டி சிங் ராஜா பதுங்கியிருப்பது எங்கே என்று தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய ரவுடி டி சிங் ராஜாவை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த முயற்சியின் போதுதான் அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சஜித் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சஜித் டி சிங் ராஜாவுடைய கார் ஓட்டுநராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஆந்திராவில் இருந்து டி சிங் ராஜா தப்பி செல்ல முயன்றதுக்கு இவர் உதவி செய்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விடிய விடிய சஜித்திடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சஜித் 4 புதிய கத்திகளை தயார் செய்து வச்சிருக்கிறார். அதாவது இவர்களே தயார் செய்த ஒரு புது கத்திகளாக அது இருக்கிறது என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இவருடைய எதிரிகளை கொலை செய்வதற்காக இவர்கள் இந்த ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சஜித் மீது ஏற்கனவே கொள்ளை வழக்குகள் உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேனாம்பேட்டை, எண்ணூர் ஆகிய காவல் நிலையங்களிலும் இவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ரவுடி டி சிங் ராஜாவை கைது செய்வதற்காக தனிப்படை போலீசார் ஆந்திராவுக்கு சென்றிருந்த நேரத்தில், அவரை நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர் காவல்துறை தன்னை கைது செய்ய வருவதாக தகவல் அறிந்து அவர் தப்பி சென்றார். அப்போது இவர் உடன் இருந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சஜித்தை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தாம்பரம் போலீசார் ஈடுபட இருக்கின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.